ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தனியார் காப்பகத்தில் படித்து வந்த 9 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த காப்பக தாளாளர் போக்சோவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கணவனின் லீலையை வெளியே சொல்லாமல் மறைத்த குற்றத்திற்காக அவரது மனைவி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காப்பகத்தில் சிறுமிக்கு நடந்தது என்ன என்பது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நெல்லையை சேர்ந்த 61 வயதான ஷாம் கணேஷ் என்பவர் நடத்தி வந்த ஆதரவற்றோர் காப்பகத்தில் 33 மாணவ மாணவியர்கள் தங்கி படித்து வந்தனர். தாளாளருக்கு உறுதுணையாக அவரது மனைவி ஜோஸ்பின் பள்ளி ஆசிரியையாக பணியாற்றினார். தேன்கனிக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த தந்தையை இழந்த 9 வயது மாணவி அந்த காப்பகத்தில் தங்கி 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த வாரம் மாணவிக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போனதை அடுத்து ஆசிரியர்கள் அவரது தாய்க்கு தகவல் கொடுத்தனர். பதறி அடித்துக்கொண்டு காப்பகத்திற்கு வந்தவர் மகளை ஹொசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மருத்துவர்கள் சிறுமியை பரிசோதித்த போது அவர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானது தெரிய வந்தது. காப்பக தாளாளர் துன்புறுத்தல் செய்ததாக சிறுமியும் தாயிடம் கூற அதனை கேட்டு அதிர்ந்து போனவர் காப்பகத்திற்கு சென்று ஷாம் கணேஷிடம் அது குறித்து கேட்டார். நம்பி விட்டு சென்ற தனக்கும் தனது மகளுக்கும் இழைக்கப்பட்ட கொடுமையை தட்டி கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பிரச்சனையை கமுக்கமாக முடிக்க காப்பக தாளாளரின் மனைவி உள்ளிட்ட சிலர் கட்ட பஞ்சாயத்து பேசியதாக கூறப்படுகிறது. அதற்கு ஒப்புக்கொள்ளாத சிறுமியின் தாய் கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழு அதிகாரிகளிடம் அளித்த புகாரில் அவர்கள் விசாரணை நடத்தி சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதை உறுதி செய்து ஹொசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதில் காப்பகத்தின் தாளாளர் ஷாம் கணேஷை கைது செய்த போலீசார் உண்மையை மறைக்க முயன்றதோடு கட்ட பஞ்சாயத்து செய்த தாளாளர் மனைவி ஜோஸ்பின், காப்பக ஆசிரியர் இந்திரா மற்றும் செல்வராஜ், நாதமுரளி ஆகிய 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து காப்பகத்தின் உரிமத்தை ரத்து செய்த அதிகாரிகள் அதில் தங்கி படித்து வந்த 33 மாணவ மாணவிகளையும் வேறு காப்பகங்களுக்கு இடமாற்றம் செய்து அவர்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆதரவற்றோர் காப்பகத்தில் தங்கி படித்து வந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் ஆனந்த பாபு. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.